நான் சொன்னேன், ஆண்டவர் என்ன கம்பீரமாக கொண்டு வந்து நிறுத்துவார்னு. நைட்டு எனக்காக ஜெபிச்சாங்க. ஜெபிச்சுட்டு ஆண்டவர் விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாங்க, கலங்காதே அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு காலையில் என்னுடைய மக வந்துட்டு, அம்மா எப்படி அம்மா இன்னைக்கு சமாளிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்களே சொன்னாங்க, ஆண்டவர் அவர் அது பார்த்துக்கிடுவார், அவர் தொண்டைக்க கட்டெல்லாம் அவர் உடைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஆனால் அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பார்ட்டை நான் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் செய்வதுக்கு ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பலனை அவர் தான் கொடுத்துருக்காரு. ஆண்டவருக்கு கிருபை இல்லாட்டி இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி இப்படி பேசியிருக்கவே முடியாது. எல்லாமே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்திருக்கலாம். இன்றைக்கி நான் எதுவும் பேசியிருக்க முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு கிருபையினால் அவர் பேச வைப்பாருன்னு நினச்ச நேரத்தில் ஆண்டவர் பேச வச்சார். நான் கடைசி வரைக்கும் நான் சோர்ந்து போகலை. நிச்சயமாக ஆண்டவர் என்ன பேச வைப்பார், எனக்கு தொண்டையை திறப்பார், நான் தேவ சமூகத்தில் நிறுத்துவாருன்னு நான் விசுவசித்தேன். ஆண்டவர் நான் விசுவாசத்துக்கு ஏற்றபடி அதை கைகூடி வர செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஒரு வாலிபன் சில பன்றிகளை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தான். பொதுவாக நம்ம பன்றிகளை ஆடுகளைப் போல மேய்க்க முடியாது. கிழக்கே அழைத்து சென்றால் அவைகள் மேற்கே போய்விடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வாலிபன் எந்த சிரமமும் இன்றி அவன் பாடிக்கொண்டே அந்த பன்றியை அவன் வழிநடத்தி சென்று கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அவன் ஒரு பன்றி இறைச்சி கடைக்குள் அவன் நுழைந்தான். அவ்வளவுதான், அந்த பன்றிகள் உள்ளே அடைக்கப்பட்டன. அப்பொழுது எப்படி இந்த பன்றிகளை நீ இப்படி கொண்டு வந்தாய் அப்படி என்று சொல்லி அவனிடத்தில் கேட்டபோது அவன் கையில் இருந்த மொச்சை கொட்டையை காண்பித்தான். நான் இன்றைக்கு இறைச்சிக்கு ஆகிற அந்த பன்றிகளை நான் மொச்சை கொட்டைகளை கொடுத்து அப்புறம் அவைகள் ஆசையாக அதை சாப்பிடும். அப்புறம் வழிநடுக நான் அதை விதைத்து கொண்டே வருவேன். அப்படியே கடைக்குள் வந்து விடுவேன். பன்றி கூட்டத்தை நான் அப்படி கடைக்குள் அடைத்து விடுவேன் என்று சொல்லி சொன்னான். அன்பானவர்களே, இப்படித்தான் பிசாசு அநேகரை அவருடைய மாம்சத்துக்கு ஏற்ற இச்சைக்கேற்ற காரியங்களை காட்டி நரகத்துக்கு அழைத்து சென்று கொண்டே இருக்கிறான். ஒரு சிறிய தூண்டில் புழுவை கண்டு ஒரு மீன் எப்படி அந்த தூண்டில் அகப்படுகிறதோ அதே போல் மனிதர்கள் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை போன்ற பாவங்களில் விழுந்து அவர்கள் நித்திய ஜீவனை இழந்து போகிறார்கள். பாருங்கள், யோசேப்புக்கு முன் போத்திபாரின் மனைவி போட்ட தூண்டில் வலையில் அவன் சிக்கவில்லை. மாறாக பாருங்கள், சிம்சோன் தெலீலால் மடியில் படுத்து தேவனுடைய பிரதிஷ்டையை இழந்து பரிதாபமான ஒரு முடிவை சந்தித்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் உலக காரியங்களை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். உலகத்தின் பின்னே சென்றால் நரகம்தான். ஆகவே நாம் பரலோகம் செல்ல வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, அந்த சாட்சி சொல்லக்கூடிய தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக தயாராக இருக்கவும், நீங்கள் எங்கேருந்து வருகிறீர்கள், உங்களுடைய பேர் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லி சாட்சியை சொல்ல வேண்டும். கூப்பிடும்போது சாட்சி சொல்லுங்கள். பொது வாழ்வு தந்தவரே, பொது துவக்கம் தந்தவரே, பொது வாழ்வு தந்தவரே, பொது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம்.
மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். அல்லேலூயா. பெரிய மாணவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இந்த பாடலை அனைவரும் பாடும்.
பிரைஸ் லார்ட். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. பரிசுத்தர் உள்ளவர்